தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி மே மாதம் 13ஆம் தேதி புதன்கிழமை. குடும்பங்களின் பாதுகாவலரான புனித சூசையப்பரை நோக்கிய நமது மன்றாட்டு. புனித சூசையப்பரே, அடைக்கலம் மிகவும் மகத்தானது, வல்லமை மிக்கது, இறைவனின் சந்நிதியில் உடனடி பலனளிக்க வல்லது. எனவே என் ஆசைகளையும் எண்ணங்களையும் அடைக்கலத்தில் வைக்கிறேன். வல்லமை மிக்க பரிந்துரையால் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுவிடம் எங்களுக்கு தேவையான எல்லா ஆன்ம நலன்களையும் பெற்றுத்தாரும். இதன் வழியாக மறு உலகில் உமக்குள்ள ஆற்றலை போற்றி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு நன்றியும் ஆராதனையும் செலுத்த கடவேன். புனித சூசையப்பரே, உம்மையும் திருக்கரங்களில் உறங்கும் இயேசுவையும் சதா காலமும் எண்ணி பூரிப்படைய தயங்கியதில்லை. இறைவன் மார்பில் சாய்ந்து தூங்கும் வேளையில் அவரை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. மார்போடு என் பொருட்டு இணைத்து அணைத்து கொள்ளும். என் பெயரால் அவருக்கு நெற்றில் முத்தமிடும். நான் இறக்கும் அந்த தருணத்தில் அந்த முத்தத்தை எனக்கு தரும்படி கூறும். மரித்த விசுவாசிகளின் ஆன்ம காவலனே, எங்களுக்காக மன்றாடும். ஆமேன். இன்றைய நாளிலே புனித பாத்திமா அன்னையினுடைய திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே அன்னையிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஓ மகா பரிசுத்த கன்னிமரியே, மகா பரிசுத்த ஜெபமாலையின் அரசியே, பாத்திமாவின் பிள்ளைகளுக்கு தோன்றி ஒரு மகிமையான செய்தியை வெளிப்படுத்த திருவுளம் கொண்டீர். ஜெபமாலையை ஜெபிப்பதில் பேரன்பை எங்கள் இருதயங்களில் தூண்டுமாறு உம்மிடம் மன்றாடுகிறோம். அதில் நினைவு கூறப்படும் மீட்பின் மறைபொருட்களை தியானிப்பதன் மூலம் எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் தகுதிகளின் வழியே நாங்கள் கேட்கும் அருளையும் நற்பண்புகளையும் நாங்கள் பெறுவோமாக. ஆமீன். லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 27 முதல் 28 முடிய உள்ள இறைவார்த்தைகள். அவர் இவற்றை சொல்லிக் கொண்டிருந்தபோது கூட்டத்திலிருந்து பெண் ஒருவர், உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த தாய் பேறு பெற்றவர் என்று குரல் எழுப்பி கூறினார். அவரோ இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. மே 13 பாத்திமா அன்னையினுடைய திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக மாமிசத்தின் பாவங்களும் மனிதகுலத்திற்கு எதிரான பாவங்களும் கலாச்சாரத்தில் ஆதிக்கம் செலுத்தும் இக்காலத்தில் அவர் ஒரு சக்தி வாய்ந்த பரிந்துரையாளராகவும் முன்மாதிரியாகவும் நமக்கு திகழ்கிறாள். மே மாதம் 13ஆம் தேதி 1917 முதல் அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி 1917 வரை பாத்திமாவின் அன்னை 3 இடையர் பிள்ளைகளுக்கு, லூசியா, ஜசிந்தா மற்றும் பிரான்சிஸ்கோ இவர்களுக்கு 6 முறை காட்சியளித்தார். தனது தோற்றங்கள் முழுவதும் உலகிற்கு அமைதியை பெறவும் பாவிகளின் மனமாற்றத்திற்காகவும் ஜெபம், நோன்பு மற்றும் தியாகத்தின் அவசியத்தை அவர் வலியுறுத்தினாள். குறிப்பாக ஜெபமாலையை தினமும் ஜெபிப்பதை அவர் ஊக்குவித்தாள். பாத்திமா அன்னையின் தோற்றங்களிலிருந்து 7 சக்தி வாய்ந்த வார்த்தைகளை இப்போது நாம் தியானிப்போம். முதலாவதாக தேவ அன்னை லூசியாவை நோக்கி, கடவுள் உங்களுக்கு அனுப்ப திருவுளம் கொள்ளும் எல்லா துன்பங்களையும் சகித்து கொள்ள அவரை மனதிறங்கச் செய்யும் பரிகாரச் செயலாகவும் பாவிகளின் மனந்திருப்புதலுக்காக மன்றாடும் செயலாகவும் உங்களை அவருக்கு ஒப்புக்கொடுக்க விரும்புகிறீர்களா? லூசியா அதற்கு பதிலாக, ஆம், நாங்கள் செய்கிறோம் என்று பதிலளித்தாள். தேவ மாதா, அப்படியானால் நீங்கள் மிகுந்த துன்பத்தை அனுபவிப்பீர்கள், ஆனால் இறைவனின் அருள் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் என்று அவருக்கு உறுதிமொழி தந்தார். இரண்டாவதாக, உலகில் அமைதி பெறவும் போர் முடிவுக்கு வரவும் தினமும் ஜெபமாலை ஜெபியுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்தாள். மூன்றாவதாக, உலகில் எனது மாசற்ற இதயத்தின் மீதான பக்தியை நிலைநாட்ட விரும்புகிறார். இயேசு ஆண்டவர் விரும்புகிறார். அதை தழுவுபவர்களுக்கு நான் இரட்சிப்பை வாக்களிக்கிறேன். மேலும் இந்த ஆன்மாக்கள் அவருடைய சிம்மாசனத்தை அலங்கரிக்க என்னால் வைக்கப்பட்ட மலர்களைப் போல கடவுளுக்கு பிரியமானவர்களாக இருப்பார்கள் என்ற உறுதிமொழியை நமக்கு தந்தார். நான்காவதாக, உலகிற்கு அமைதியையும் போரின் முடிவையும் பெறுவதற்காக ஜெபமாலையின் அன்னை மரியாவை போற்றும் வகையில் ஒவ்வொரு நாளும் ஜெபமாலையை ஜெபியுங்கள், ஏனெனில் அவர்களால் மட்டுமே உதவ முடியும் என்ற செய்தியையும் இந்த உலகத்திற்கு வழங்கியிருக்கிறார்.
ஐந்தாவதாக, பாவிகளுக்காக உங்களை தியாகம் செய்யுங்கள். மேலும் நீங்கள் ஒரு தியாகம் செய்யும்போது விசேஷமாக, ஓ இயேசுவே, இது உம்முடைய அன்பிற்காகவும் பாவிகளின் மனமாற்றத்திற்காகவும் மரியாளின் மாசற்ற இருதயத்திற்கு எதிராக செய்யப்பட்ட துரோகங்கள், நிந்தை, பாவங்களுக்கு பரிகாரமாகவும் செய்யப்படுகிறது என்று பல முறை சொல்லுங்கள் என்று அறிவுறுத்தினார். ஆறாவதாக, ஜெபியுங்கள், அதிகமாக ஜெபியுங்கள், பாவிகளுக்காக தியாகம் செய்யுங்கள். ஏனெனில் அவர்களுக்காக தியாகம் செய்யவும் ஜெபிக்கவும் ஒருவரும் இல்லாத காரணத்தால் அநேக ஆன்மாக்கள் நரகத்திற்கு செல்கின்றன என்று வலியுறுத்தினார். ஏழாவதாக, எனக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இங்கு ஒரு சிற்றாலயம் கட்டப்பட வேண்டும் என்பதை உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். நான் ஜெபமாலையின் அன்னை. தினமும் ஜெபமாலை தொடர்ந்து ஜெபியுங்கள். போர் முடிவுக்கு வரப்போகிறது. வீரர்கள் விரைவில் தங்கள் வீடுகளுக்கு திரும்புவார்கள் என்று அறிவித்தார். லூசியா, நான் உங்களிடம் பல காரியங்களை கேட்க வேண்டும். நீங்கள் சில நோயாளிகளை குணப்படுத்துவீர்களா, மேலும் சில பாவிகளை மனந்திருப்புவீரா என்று கேட்ட கேள்விக்கு அன்னை மரியாள், சிலர் ஆம், மற்றவர்களோ இல்லை. அவர்கள் தங்கள் வாழ்க்கையை திருத்திக் கொண்டு தங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் வருத்தமடைந்த அவள், இனி அவர்கள் நம் ஆண்டவரை புண்படுத்த வேண்டாம், ஏனெனில் அவர் ஏற்கனவே மிகவும் புண்பட்டு விட்டார் என்று கூறி அவருடைய இதயத்திற்கு ஆறுதலாக பேசினார். ஆகவே பாத்திமா அன்னை நமக்கு வழங்கிய செய்தியை உள்வாங்கி, இறையருள் இன்று பாவிகளுக்கும் பலவீனர்களுக்கும் கடவுளுடைய இதயத்தை நோகடித்த பிள்ளைகளுக்கும் கிடைக்கும்படியாக நம்பிக்கையோடு நமது குடும்பங்களையும் இறையருள் வேண்டி இணைந்து மன்றாடுவோம். செபிப்போமாக. விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியாக எங்கள் அன்பு நேசரே, உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். நீர் எம் வாழ்க்கையில் செய்த வியத்தகு செயல்களுக்காக உம்மை போற்றி புகழ்கிறோம். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்க நேரிட்டாலும் ஆண்டவரை தேடுவோருக்கு எந்த நலன்களும் குறைவு இருக்காது என்று எங்களுக்கும் இன்று எண்பித்து காட்டுகிறீர். இந்த உலகத்தில் எத்தனையோ சிங்கங்கள் எங்களை கொன்றளிப்பதற்காக எங்களுக்கு முன்பாக சீறிக்கொண்டிருந்தாலும் உம்முடைய பேரன்பு எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருவதற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். அன்பு ஆண்டவரே, இந்த நாளிலே எத்தனையோ மக்கள் தங்களுடைய வாழ்க்கையினால் பாவத்தின் விளைவாக உம்முடைய திரு இருதயத்தை நோகடித்து வருகிறார்கள். குறிப்பாக எங்களுடைய பிள்ளைகளுடைய அவிவிசுவாசத்தினாலும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிற பாவ பழக்க வழக்கங்களினாலும் இன்னும் போதை பழக்க வழக்கங்கள், நவீன ஊடகங்களுக்கு அடிமையாய் விலகி நிற்கிற அனைத்து காரியங்களிலிருந்தும் அவர்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, இன்று பிரிந்திருக்கிற குடும்பங்களுக்காகவும் பொருளாதார சிக்கல்களாலும் கடன் பிரச்சனைகளாலும் வாழ்வின் தேவைகள் சந்திக்கப்படாமல் தங்களுடைய வாழ்வை மாய்த்து கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆன்மாக்களுக்காகவும், குறிப்பாக இன்று கணவன் மனைவிக்கிடையே பிரமாணிக்கத்தை இழந்து பிரிந்து நிற்கிற குடும்பங்கள், இன்னும் திருமண தடைகளால் சுப காரியங்கள் தடைபட்டு நிற்கிற குடும்பங்கள், குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறவர்கள், இவைகள் போன்ற சாபத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் இன்று சந்தித்து உமது இரக்கத்தினால் அவர்களுக்கு விடுதலை தரும்படியாக நம்பிக்கையோடும் இடத்தில் மன்றாடுகிறோம். எங்கள் ஆன்ம மீட்பரின் பாதுகாவலராக எங்களுக்காக இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட அன்பு தாயே, இன்று உம்முடைய திரு இருதயத்தை நாங்கள் நேசித்து அந்த இருதயத்தின் மூலமாக நாங்கள் இறையருளை நிறைவாய் பெற்றுக்கொள்ளவும், பாவிகளுடைய மனமாற்றத்திற்காகவும் நரகத்திற்கு செல்லக்கூடிய ஆன்மாக்கள் தடுக்கப்படவும் நாங்கள் நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை ஜெபித்து விண்ணக ஆசிரை பெற்றுக்கொள்ள இறையருள் எங்களை தாங்கி வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். அன்பு பிள்ளைகளே, இதோ பாத்திமாவிலே அவர் காட்சி கொடுத்த அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்தை நாமும் இணைந்து சொல்வோம். என் இறைவா, நான் உம்மை நம்புகிறேன், ஆராதிக்கிறேன், நேசிக்கிறேன். உம்மை நம்பாதவர்கள், ஆராதிக்காதவர்கள், நேசிக்காதவர்களுக்காக உம்மிடம் மன்னிப்பு கோருகிறேன். திருச்செபமாலையின் அரசியான மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சமாதானத்தின் அரசியான மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் அன்பு அன்னையான மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். மரியே வாழ்க.